வாரம் முழுக்க அவசர அவசரமா எந்திரிச்சு கிச்சன்ல நாம வேலை செய்வோம். அப்படி செய்யும்போது கிச்சன்ல எந்த பொருளையுமே நம்மளால கிளீனா வச்சுக்கவே முடியாது. ஒரு சில வேலைகள வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி செஞ்சிட்டா, கிச்சன் நமக்கு எப்பவுமே நீட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த வாரம் முழுக்கவுமே அதிகமா வேலை இல்லாத மாதிரியும் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு நான் கிளாஸ் கண்டெய்னர்ல பேக்கெட்ஸா போட்டு வச்சிருக்கிற பாட்டில்ல மட்டும் ஒரு 7 கண்டெய்னர் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற பேக்கெட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு, நான் பாட்டில் எல்லாத்தையுமே நான் கழுவ போட்டுக்கிறேன். மத்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, நாம இந்த இடத்த சோப்பு போட்டு கிளீன் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் நான் ஒரே நாள் வாஷ் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணா எனக்கு இதுலயே டயர்ட் ஆயிடும். நான் 1 வாரமா ஊருக்கு போயிருந்தேன். அதனால எனக்கு இந்த இடம் ரொம்பவே அழுக்கா இருந்தது. நீங்களும் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா, இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வேலை ரொம்பவே ஈஸியா முடியும். இந்த இடத்த துடைக்கிறது மட்டும் இல்லாம, நான் டோர்லயுமே நான் துடைச்சுக்கிறேன். சமையலுக்கு தேவையான மொத்த மளிகை பொருள் இந்த இடத்துல இருக்கிறதுனால, அடிக்கடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதனால தான் எனக்கு இந்த கேபினெட்ல ரொம்பவே அழுக்கு இருக்கும். அதனால வாரத்துக்கு ஒரு முறை இத கண்டிப்பா கிளீன் பண்ணி நான் தொடச்சு எடுத்துருவேன். நாம இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இந்த பாட்டில்ஸ் எல்லாம் காயணும் இல்லையா? அதுக்காக இத முதல்லயே கழுவி வச்சிடலாம். எப்பவுமே சுத்தமா இருக்கிற கிச்சன்ல வேலை செஞ்சு பாருங்க. நமக்கு அதுல வேலை செய்யற கஷ்டமே தெரியாது. இந்த கிளீனிங் வேலை நான் நைட்ல செய்யறதுனால, இத கொண்டு போய் நான் ஃபேன் காத்துல வச்சிடுறேன். பகல்ல கிளீன் பண்ணாலும் எனக்கு வெயில் இருக்காது. ஏன்னா பெங்களூர்ல இப்ப நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருக்குங்க. இப்ப தொடச்ச இடம் நல்லாவே காஞ்சி இருக்கு. இது எல்லாமே கழுவாத பாட்டிலுங்கிறதுனால, இது எல்லாத்தையுமே ஒரே பக்கமா நான் அடுக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சம் லேசியா இருக்கிறவங்க மாசக்கணக்க இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணாம விட்டுடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். டெய்லி பாத்திரம் தேய்க்கும்போது ஒரு 4 கண்டெய்னர்ஸ் போட்டு பாத்திரத்தோடவே இதையும் தேய்ச்சிருங்க. அடுத்த முறை பாத்திரம் தேய்க்கும்போது இன்னும் ஒரு 4 பாக்ஸ் போட்டு தேய்ச்சிக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் கழுவுற கஷ்டமே இருக்காது. இப்ப நான் மேல இருக்கிற பாக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நான் இத சோப்பு போட்டு தொடச்சுக்கிறேன். ஸ்டீல் பாக்ஸ் எல்லாமே நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. இந்த மாதிரி சோப்பால நனைச்ச ஈர துணிய வச்சு நம்ம தொடச்சாலே போதும். ஈஸியா கிளீன் ஆயிடும். அவ்வளோதாங்க. இந்த கேபினெட்ஸ எனக்கு கிளீன் பண்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்ப கவுண்டர் டாப்ல இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்து நான் வெளிய டைனிங் டேபிள் மேல வச்சுக்கிறேன். அடுத்ததா நாம வால்ல இருக்கிற டைல்ஸ நம்ம கிளீன் பண்ண போறோம். வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா நம்ம இத கிளீன் பண்ணியே ஆகணுங்க. டைல்ஸ் எல்லாத்துக்குமே நான் டிஷ் வாஷ் ஜெல்ல நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஸ்க்ரப்பர் வச்சு நான் தேய்ச்சுக்கிறேன். நெறைய பேரு நினைப்பாங்க, சமையல் பண்ற இடத்துல தானே டைல்ஸ் அழுக்கா இருக்கும். மத்த இடத்துல எங்க அழுக்கு இருக்க போதுன்னு. நம்ம என்னதான் சிம்னி யூஸ் பண்ணாலும், இந்த மாதிரி இடத்துலயுமே லைட்டா எண்ணெய் பிசுக்கு படிஞ்சே இருக்குங்க. தேய்ச்சு முடிச்ச பிறகு அதிகமா சோப்பு இருக்கிறதுனால, இத ஃபர்ஸ்ட்டு நான் வைப்பர்ல வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணோம்னா, டைல்ஸ்ல இருக்கிற மொத்த சோப்புமே நமக்கு கிளீனா வந்துரும். அதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச வச்சு நம்ம ஒரு முறை தொடச்சுக்கிட்டா போதும். டைல்ஸ் மொத்தமே கிளீனா ஆயிடும். இதே மாதிரி தாங்க கிச்சன் ஃபுல்லா இருக்கிற டைல்ஸ நான் இப்படி தான் கழுவி எடுத்துப்பேன். இப்படி வாரத்துக்கு ஒரு முறை கழுவுனா தான் அந்த கிச்சன்ல இருக்கிற டைல்ஸ் நல்லா பளபளன்னு நல்லா ஷைனிங்கா இருக்கும்.
கவுண்டர் டாப்லயும் நான் நல்லா சோப்பு போட்டு ஸ்க்ரப்பரால தேய்ச்சி முடிச்ச பிறகு, நான் வைப்பர்ல ஃபர்ஸ்ட்டு நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுல நெறைய சோப்பு இருக்கிறதுனால, நம்ம துணியால துடைச்சோம்னா, அடிக்கடி அலசி துடைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். என்னால இத வைப் பண்ணி அப்படியே சிங்க்ல தள்ள முடியாது. ஏன்னா, எனக்கு சென்டர்ல ஸ்டவ் இருக்கு. மொத்த சோப்பையும் ஒரே இடத்துல வைப் பண்ணி தள்ளிட்டு, அதுக்கப்புறமா நான் ஸ்பாஞ்சில இத நான் துடைச்சு எடுத்துக்கிறேன். கடைசியா ஸ்பாஞ்ச நல்லா அலசிட்டு கவுண்டர் டாப்ப ஒரு முறை துடைச்சா போதும், கிளீனா ஆயிடும். மத்த இடத்தையுமே பாருங்க, நான் இதே மாதிரி தான் கிளீன் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம கவுண்டர் டாப்ப வைப்பர்ல கிளீன் பண்ணி எடுத்ததுனால, சீக்கிரமாவே நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததா கேபினெட்ஸ் எல்லாத்தையுமே மைக்ரோ ஃபைபர் கிளாத்தால வச்சு நான் கிளீனா தொடச்சு எடுத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிச்சன வாரத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணுங்க. இப்படி பண்றதுக்கு நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் கூட நமக்கு செலவாகாது. இப்படி பண்ணி முடிச்ச பிறகு அந்த கிச்சனுக்குள்ள நுழையும்போதே, நம்ம ஏதோ சுத்தமான உலகத்துக்குள்ள நுழைஞ்ச மாரியே ஒரு ஃபீல் வருங்க. நான் பொய் சொல்லலைங்க. எனக்கு நெஜமாவே இந்த மாதிரி தான் தோணும். கேபினெட்ஸ் எல்லாத்தையும் துடைக்கும்போது, ஹேண்டலுமே சேர்த்து கூடவே துடைக்கணும். அதுலயுமே நெறைய அழுக்கு இருக்கும். அடுத்ததா சிம்னி கிளீனிங் பார்க்கலாம். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் ஒரு துணியில நான் விட்டுருக்கேன். இந்த இடத்துலலாம் நான் ஒரு நாளும் சோப்பு போட்டு தொடச்ச நாளே கிடையாதுங்க. ஒரு காட்டன் துணியில தேங்காய் விட்டு இந்த துணியால நான் அந்த இடத்த துடைப்பேன். பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இந்த இடத்துலேருந்து வந்திருக்குன்னு. இந்த இடத்தெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை தொடச்சா போதும். டெய்லி சமையல் பண்ணி முடிச்ச உடனே மெஷ்ஷ சுத்தி இருக்கிற இடத்துல இதே மாதிரி தேங்காய் வச்சு அந்த இடத்த மட்டும் தொடச்சுக்கிட்டா போதும். பாருங்க மேல வெறும் தேங்காய் வச்சு தான் நான் தொடச்சேன். எந்த அளவுக்கு இந்த இடத்துல அழுக்கு வந்திருக்கு பாருங்க. கீழே இருக்கிற இடத்துலயும் இதே மாதிரி தேங்காய் வச்சு தொடச்சா போதும். சில பேரு கிளீன் பண்ணாம அப்படியே விட்டுட்டு இந்த இடத்துல எண்ணெய் ஜிட்டு அதிகமா புடிச்சிருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில தொடச்சா போகாது. முதல்ல அந்த எண்ணெய் ஜிட்டு எல்லாமே கிளீனா தொடச்சி எடுத்துட்டு, ரெகுலரா இந்த மாதிரி கிளீன் பண்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். மெஷ்ல இருக்கிற எண்ணெயுமே நான் கடைசியா இந்த துணியால நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். அடுத்ததா நாம ரொம்ப ரொம்ப முக்கியமா கிளீன் பண்ண வேண்டியது, நம்ம டெய்லி யூஸ் பண்ற புளி, மிளகா, சாம்பார் பவுடர், சர்க்கரை, உப்பு இந்த மாதிரி பாக்ஸுங்க எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்றதுனால இது ரொம்பவே அழுக்கா இருக்கும். அதனால இந்த பாக்ஸ் மட்டும் கம்பல்சரியா வாரத்துக்கு ஒரு முறை கழுவி வச்சா, நம்ம கையில எடுக்கும் போதெல்லாம் பிசுபிசுப்பு இல்லாம இருக்கும். இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு, இது எல்லாத்தையுமே நான் கழுவி வெளிய வச்சிடுறேன். இந்த கிச்சன நம்ம கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே இது காஞ்சிரும். அதுக்கப்புறமா இந்த கப்ல இருக்கிறது இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம்.
அடுத்ததா என்னோட கிளீனிங் தோசை செய்யற இந்த தவா தான். இதுல ஓரங்கள்ல நிறைய எண்ணெய் ஜிட்டு இருக்கும். அதனால ஸ்டவ்வ பத்த வச்சு நல்லா புகை வர்ற அளவுக்கு சூடு பண்ணிட்டு, ஒண்ணு இடுக்கிய புடிச்சுக்கலாம். இல்லனாக்கா கனமான துணிய புடிச்சுக்கிட்டு, ஷார்ப்பான கத்தியோ இல்ல ஸ்பூனோ வச்சு சொரண்டுனா போதும். இதுல இருக்கிறது மொத்தமே கிளீனா வந்துரும். நம்ம சூடு பண்ணும்போது இதுல இருக்கிற ஆயில் எல்லாமே மெல்ட் ஆயிடும். அதனால நம்ம கத்தியில தேய்ச்சி எடுக்கும்போது ஈஸியா வந்துரும். நான் சொரண்டி எடுத்த பிறகு இதுல எந்த அளவுக்கு கருப்பா அதுல டஸ்ட் வந்திருக்கு பாருங்க. கடாயில இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நம்ம இப்படி தாங்க சூடு பண்ணி எடுக்கணும். இன்னும் கொஞ்ச நஞ்சம் ஒட்டி இருக்கிற எண்ணெய் ஜிட்டெல்லாம் வர்றதுக்காக நான் மறுபடியும் இன்னொரு முறை நான் சூடு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இத மறுபடியும் நான் தேய்ச்சி எடுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுலேருந்து எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. சூடா இருக்கும்போதே இந்த தவாவ நான் லைட்டா சோப்பு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்படி சூடா இருக்கும்போது தேய்ச்சா தான் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அழுக்குமே இதுல கிளீனா வந்துரும். கடைசியா இந்த தவா மேல ஒரு 4 டிராப் எண்ணெய விட்டு தவா முழுக்க தேய்ச்சி விட்டுடுறேன். இது எண்ணெயிலேயே அப்படியே ஊறிக்கிட்டு இருந்தா நம்ம தோசை செய்யும்போது கிளீனா வரும். அடுத்ததா என்னோட கிளீனிங் கிச்சன்ல இருக்கிற ஜன்னல் கம்பிகள் தான். இது வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல போட்டிருக்கேன். அதனால எனக்கு வந்து கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். ஜன்னல் கம்பிகள ரொம்ப நாள் கிளீன் பண்ணாம விட்டுட்டா, அந்த எண்ணெய் ஜிட்டு எல்லாமே ஸ்ட்ராங்கா கம்பியில புடிச்சிடும். இரும்பு கம்பியா இருந்தாலும் சரி, எஸ்எஸ் கம்பியா இருந்தாலும் சரி, லைட்டா சோப்பு போட்டு வாரத்துக்கு ஒரு முறை இப்படி தேய்ச்சி எடுத்துட்டா போதும். அதுல இருக்கிற எண்ணெய் எல்லாமே கிளீனா வந்துரும். கிச்சன் எல்லாமே கிளீனா இருந்து, ஜன்னல் கம்பிகள் மட்டும் எண்ணெய் பிசுக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிச்சன் சுத்தமா இல்லாத கிச்சன் மாரி தான் நமக்கு பார்த்தாலே தோணும். ஜன்னல் தொடச்சு முடிச்ச பிறகு எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு நீங்களே பாருங்க. அடுத்ததா கிச்சன்ல யூஸ் பண்ற சாப்பிங் போர்டு, சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, களி கிண்டுற கொம்பு இதெல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுல டெய்லி ஈரம் படுறதுனால நம்ம என்னதான் காய வச்சாலும் லைட்டா இதுல ஃபங்கஸ் மாதிரி வரும். காஞ்ச பிறகும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கருப்பா தான் இருக்கும். ஓரங்கள்ல இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி லைட்டா கீறும்போது பழைய உட் எல்லாமே லைட்டா இது மேல இருந்து வந்துரும். அதுக்கப்புறமா ஒவ்வொன்னத்தையும் ஈரம் பண்ணி இதுல சால்ட்ட வச்சு நல்லா நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்படி உப்பு வச்சு தேய்க்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிற கிருமிகளும் சரி, அழுக்கும் சரி கிளீனா அந்த இடத்துல இருந்து போயிடும். தேய்ச்சி முடிச்ச பிறகு இது எல்லாத்தையுமே நான் லைட்டா ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி பண்றதுனால இதுல ஏதாவது ஃபங்கஸ் இருந்தா கூட நமக்கு கிளீனா போயிடும். அவ்வளோதாங்க. இந்த வேலைய நான் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப நான் டெய்லி யூஸ் பண்ற கெட்டல நானு கிளீன் பண்ணிக்கிறேன். கெட்டல்ல பாதி அளவுக்கு தண்ணி புடிச்சு இத நான் சூடு பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா ஒரு லெமன கட் பண்ணி அதுல ஜூஸும் புழிஞ்சுக்கிறேன். அந்த தோலுமே அதிலேயே போட்டுட்டு நான் நல்லா தண்ணிய கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா கெட்டல ஆஃப் பண்ணி விட்டுடலாம். கெட்டில் ஆஃப் பண்ண பிறகு வெளி பக்கம் லைட்டா சோப்பு போட்டு எல்லாத்தையுமே நான் தொடச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. வெளி பக்கத்த தொடச்சு முடிச்சுட்டோம். இந்த கெட்டில்ல இருக்கிற தண்ணி சூடு ஆறுற வரைக்கும் இதுக்குள்ளேயே இருக்கட்டும். அடுத்ததா என்னோட கிளீனிங் மைக்ரோவேவ் தான். எனக்கு இதுல அந்த அளவுக்கு அழுக்கு இருக்காது. ஏன்னா, அதிகமா இதுல நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இதுல ஒரு லெமன பிழிஞ்சு இந்த தண்ணீல நான் விட்டுக்கிறேன். இந்த தண்ணீல தான் நான் மைக்ரோவேவ நான் டிப் பண்ணி தொடைப்பேன். ஹேண்டில் இருக்கிற இடத்துல தான் நமக்கு அதிகமா அழுக்கு இருக்கும். அதனால அந்த இடத்துல லைட்டா சோப்பு போட்டு தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் டவல்ல தொடச்சுக்கிறேன். என்னோட மைக்ரோவேவ் ரொம்ப பழசு தான். வாங்கி ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும். இப்ப எனக்கு எல்லா கிளீனிங் வேலையுமே முடிஞ்சு போச்சு. கழுவி வச்ச பாட்டிலும் ட்ரை ஆயிடுச்சு. கழுவாத பாட்டில்ல இருந்து ஒரு 7 கண்டெய்னர எடுத்து நான் இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வைக்கும்போதே பாருங்க, வாஷ் பண்ணாத பாட்டில் ஒரு பக்கமும், வாஷ் பண்ணி நம்ப அரேஞ்ச் பண்ற பாட்டில் இன்னொரு பக்கமும் நான் வைப்பேன். அவ்வளோதான். அடுத்ததா காலியான 7 கண்டெய்னரும் நான் பாத்திரம் தேய்க்கும்போது தேய்ச்சுப்பேன். இந்த பாட்டில் காஞ்ச பிறகு, மிச்சம் இருக்கிற கழுவாத பாட்டில்ல இருக்கிறத இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு, அந்த பாட்டில நான் கழுவ போட்டுருவேன். இப்படி பண்றதுனால எனக்கு மொத்த பாட்டில் கழுவுற கஷ்டமே எனக்கு தெரியறதில்ல. கடைசியா நம்ம கழுவி வச்ச காஞ்ச மிளகா, உப்பு, புளி இந்த பாக்ஸுமே காஞ்சிருச்சு. எடுத்து வச்சத இந்த பாக்ஸ்ல போட்டுட்டு நம்ம கேபினெட்ல உள்ள எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் என்னோட வீக்லி கிளீனிங் ரொட்டீன் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் டெய்லி சமையல் பண்ணும்போது, கவுண்டர் டாப்பும், சமையல் பண்ற இடத்துல இருக்கிற டைல்ஸும் மட்டும் வாஷ் பண்ணிக்கிட்டா போதும். கிச்சன் எனக்கு கிளீனாவே அப்படியே ஒரு வாரம் முழுக்க இருக்கும்.
புதுசா நம்ம சேனல பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது கன்டென்ட் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா நான் அத அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி கிளீனிங் வேலை நான் செய்யும்போது ரொம்ப ஹெவியாலாம் சமையல் செய்ய மாட்டேன். சிம்பிளான ஒரு சமையல் பண்ணி வச்சுட்டு தான் இதெல்லாமே நான் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்ததா இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.